இலங்கை அரசாங்கத்தினால் அமுல்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது அடிமட்ட மக்களை நேரடியாக பாதித்துள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். முச்சக்கர வண்டி, பஸ் உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள அலங்கார பொருட்கள், மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் வற்புறுத்துவதாக மக்கள் கூறுகின்றனர். தேங்காய், அரிசி தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடங்கப்பட்டது. இதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் விசேட வாகன தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பதில் போலீஸ் மா அதிபரினால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் போக்குவரத்து தேடுதல் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் குறித்து தெளிவூட்டப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கையானது மறு அறிவித்தல் வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு சத்தங்களுடனான ஒலிபெருக்கி, தோரணை போன்ற மின்விளக்குகள், அதிக சத்தத்துடனான சைலன்சர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பெரும்பாலான பஸ்களின் முன்பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள தமது இஷ்ட தெய்வங்களின் சிலைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பஸ்கள், முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களில் வாகனங்களை அழகுபடுத்துவதற்கான மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு கடந்த காலங்களில் உரிய தரப்பினர் அறிவுறுத்தல் பிறப்பித்திருந்த போதிலும் அவ்வாறான பாகங்களுடன் தற்போது வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதை காண முடிகின்றது. குறிப்பாக பஸ் மற்றும் முச்சக்கர வண்டிகளின் முன்பக்கத்தில் பிளாஸ்டிக் பூக்கள், கடவுள்களின் சிலைகள், அழகுபடுத்தும் வகையிலான மின் விளக்குகள் உள்ளிட்ட மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள இவ்வாறான மேலதிக பாகங்களினால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்துடன் வாகனத்திற்குள் பயணிப்போருக்கு அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதுடன் வீதிகளில் பயணிப்போருக்கும் இடையூறு ஏற்படும் வகையில் அமைந்துள்ளதாகவும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களின் சாரதிகள் விடுக்கும் தவறுகளை கண்டறியும் வகையில் போலீசார் சிவில் உடைகளில் பயணித்து வீடியோ பதிவு செய்து வழக்குகளை தாக்கல் செய்து வருகின்றார்கள். இவ்வாறான போலீசாரின் நடவடிக்கை காரணமாக தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பஸ் உரிமையாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைகளை போலீசார் நிறுத்தாத பட்சத்தில் தாம் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக பஸ் உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறித்த விடயம் தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபருடன் கலந்துரையாடல்களை நடத்த தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இந்த நடவடிக்கை குறித்து சமூக வலைதளங்களின் ஊடாகவும் நேரடியாகவும் தற்போது கடும் எதிர்ப்புகளை மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். முச்சக்கர வண்டிகளில் மேலதிகமாக பொருத்துவதற்கு சட்ட ரீதியாக அனுமதி வழங்கப்பட்டுள்ள சுமார் 50 மேலதிக பாகங்கள் உள்ள போதிலும் அதனையும் போலீசார் அப்புறப்படுத்துமாறு வலியுறுத்தி வருவதாக முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை வாகனங்களில் பொருத்தியுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்த பயன்படுத்துகின்றார்கள். முச்சக்கர வண்டியில் பொருத்தக்கூடிய பாகங்கள் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியின் முன்பக்கத்தில் உள்ள சூரிய ஒளி படாத வகையில் உள்ள பாகத்தையும் அப்புறப்படுத்துமாறு கூறுகின்றார்கள். அரசாங்கத்தினால் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட வர்த்தமானியில் சுமார் 50 பாகங்கள் பற்றி கூறப்படுகின்றன. அதை முதலில் பார்த்துவிட்டு சட்டத்தை அமுல்படுத்த வருமாறு போலீசாரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். வாகனங்களில் வைக்கப்பட்டுள்ள கடவுள் சிலையை கூட அகற்றுவதாக முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மழைநீர் உட்பிரவேசிக்காத வகையிலான பாதுகாப்பு கவசத்தை பொருத்த சட்டத்தில் அனுமதியுள்ளது. போலீசார் அதனையும் அப்புறப்படுத்துகின்றார்கள். மழை காலத்தில் பாதுகாப்பிற்காகவே இந்த பாகம் வைக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையையும் அப்புறப்படுத்துகின்றனர். தமது இஷ்ட தெய்வமாக அந்தந்த மதங்களை சார்ந்தவர்கள் வைத்துள்ள புத்தர் சிலை, இயேசு சிலை, சிவன் சிலை, குரானில் உள்ள அடையாளங்கள் என்பவற்றை அகற்றுமாறு கூறுகின்றனர் என்கின்றார் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் பிரதம செயலாளர் எல் ரோஹன பெரேரா.
இப்போது நாங்கள் வழக்கு பதிவு எதுவும் செய்யவில்லை, சாரதிகளுக்கும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் என போலீஸ் ஊடக செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியும் இருக்கின்றார். அனைத்து செயல்பாடுகளையும் சரி செய்வதே கிளீன் ஸ்ரீலங்காவின் நோக்கம் என அமைச்சர் KD லால்கந்த தெரிவித்திருக்கின்றார். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தொடர்பில் தெளிவூட்டல் வேண்டும். சிலந்தி வலைகளை சுத்தம் செய்தல், வடிகான்களை சுத்தம் செய்தல் போன்றதல்ல, அனைத்தையும் சரி செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் வேலைகளை ஆரம்பித்தல், அரசு அலுவலகத்தில் வேலைகளை சரியான நேரத்தில் நிறைவு செய்தல் போன்றதும் இதில் உள்ளடங்குகின்றது என அமைச்சர் KD லால்கந்த ஊடகங்களிலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பஸ் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்படவுள்ள பணி புறக்கணிப்பு தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் தொடர்பில் இன்றைய தினம் காலை பதில் போலீஸ் மா அதிபருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் இன்று நண்பகல் 12 மணிக்குள் தங்களது முடிவை அறிவிப்பதாக கெமினு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார். நாடு தழுவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்க நேரிடும் என தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது. மாகாணங்களுக்கு இடையிலான தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. போக்குவரத்து அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என சங்கம் தெரிவித்திருக்கின்றது. வீதி போக்குவரத்து விதிகளை மீறும் பொது போக்குவரத்து வாகனங்களை கண்காணிப்பதற்கு சீருடையில்லாத போலீசாரை கடமையில் ஈடுபடுத்தும் தீர்மானத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றது. அத்துடன் தனியார் பேருந்து சேவையின் மீது போலீசார் தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதற்காக தெரிவிக்கப்படுகின்றது. பொது போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்கும் நோக்கில் புதிய நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. உரிய கட்டுமான வசதிகள் இல்லாத காரணத்தினால் சில வீதி விபத்துகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு அதிகாரிகளுடன் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை வெற்றியளிக்காவிட்டால் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.